9ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 பயிற்சி 1.5ல 6வது கணக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். தீர்வு நம்மளுக்கு மூணுமே நம்மளுக்கு கணக்கட்டமை முறை தான் கொடுத்திருக்காங்க. a = x such that x = rn, n belongs to w மற்றும் n less than 6. இப்போ இந்த என்னங்க நம்பர் எந்த எண்ணுக்குள்ள எடுத்துக்கணும்னா w ன்னு எதுல இருந்து தொடங்கும்? 0ல இருந்து தொடங்கும். சரியா? அப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ 0ன்னு தெரிஞ்சாச்சு. அடுத்தது முடிகிற எண் பாருங்க 6 less than n. அப்போ 6 விட எண் சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 விட சின்னதுன்னு 5 வரை எடுத்துக்கணும். 0 1 2 3 4 5. இதுல நம்ம பிரதியிடும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூவா கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு என்னன்னா a மதிப்பா இருக்கும். n = 0, x = 6 பெருக்கல் 0, 6 0 பெருக்கினா 0. அடுத்தது n = 1, x = 6 பெருக்கல் 1 = 1 6, n = 2, x = 6 பெருக்கல் 2, 6 2 12, n = 3, x = 6 3 18, n = 4, x = 6 பெருக்கல் 4 24, n = 5, x = 6 பெருக்கல் 5 6 5 30. சரி, இப்போ நம்ம ஏக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். a = 0 6 12 18 24 30. அடுத்தது b, x such that x = 2n, n belongs to capital N மற்றும் 2 less than n less than or equal to 9. இப்போ இதுல இந்த n வந்து என்ன என குறிக்குதுன்னா ஏழு எண்கள் கொடுத்துருக்கு. நம்ம பிரிவுல கொடுத்துட்டாங்க. n = 2 விட n பெருசு அப்படின்னா இதுல இந்த 3 4 5 6 7 8 9 எடுத்துக்கணுமா? எடுத்துக்கணும். லெஸ் தான் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 9 எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம எண்ணுக்கு பதிலாக 3ல இருந்து அந்த 9 உள்ள எண்களை பிரதிட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். n = 3, x = 2 பெருக்கல் 3 2 3 6, n = 4, x = 2 பெருக்கல் 4 2 4 8, n = 5, x = 2 பெருக்கல் 5 2 5 10, n = 6, x = 2 பெருக்கல் 6 12, n = 7, x = 2 பெருக்கல் 8 7 2 7 14, n = 8, x = 2 பெருக்கல் 8 2 8 16, n = 9, x = 2 பெருக்கல் 9 18. b-க்கான வேல்யூ 6 8 10 12 14 16 18. அடுத்தது c வந்து x such that x = 3n, n belongs to capital N மற்றும் 4 less than or equal to n less than 10. இதுல n வந்து ஏழு எண் குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 4ல இருந்து 4க்கு பக்கத்துல பாருங்க லெஸ் than or equal to கொடுத்துருக்கறதுனால 4 எடுத்துக்கோங்க. 4 5 6 7 8 9 10 எடுத்துக்கணுமா? எடுத்துக்க கூடாது. ஏன்னா லெஸ் than or equal to இல்லாதனால 10 எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவா கண்டுபிடிக்கலாம். n = 4, x = 3 4 12, n = 5, x = 3 5 15, n = 6, x = 3 6 18, n = 7, x = 3 7 21, n = 8, x = 3 8 24, n = 9, x = 3 9 27. c = 12 15,
18, 21, 24, 27. சரியா? இப்போ இனி நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா a மைனஸ் பி வெட்டு c இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி சேர்ப்பு a மைனஸ் சி. இதில் LHS a மைனஸ் பி வெட்டு சி, அதில் ப்ராக்கெட்டில் இருக்குது b வெட்டு c கண்டுபிடிக்கும். இப்போ இதில் பியோட நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 6, 8, 10, 12, 14, 16, 18. வெட்டு சியில் வந்து 12, 15, 18, 21, 24, 27. இதில் பொதுவாக இருக்குது எதெல்லாம் பாருங்கள். 12 பொதுவாக இருக்கா, அப்புறமா 18 பொதுவாக இருக்கா, அது ரெண்டும் தான் வரும். 12, 18. அடுத்தது a மைனஸ் பி வெட்டு சிங்கும்போது ஏலேருந்து பி வெட்டு சியை கழிக்கிறோம். ஏயோட வேல்யூ எழுதிக்கோங்க. 0, 6, 12, 18, 24, 30. மைனஸ் பி வெட்டு சிங்கும்போது 12, 18. இதில் பொதுவாக இருக்கிறத அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இதில் என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்குது? 0, 6, 24, 30. சமன்பாடு 1. அடுத்த RHS a மைனஸ் பி சேர்ப்பு a மைனஸ் சி. a மைனஸ் பி கண்டுபிடிக்கிறோம். a வந்து 0, 6, 12, 18, 24, 30. மைனஸ் பியில் வந்து 6, 8, 10, 12, 14, 16, 18. இதில் பொதுவாக இருக்கிறத அடிச்சிருங்க. 6 பொதுவாக இருக்கா, அப்புறமா 12 பொதுவாக இருக்கு, அப்புறமா 18. போக இதில் என்ன நம்பர்லாம் வரும்? 0, 24, 30. a மைனஸ் சியில் a வந்து 0, 6, 12, 18, 24, 30. மைனஸ் சி வந்து 12, 15, 18, 21, 24, 27. இதுலேயும் பொதுவாக இருக்குது 12, 18, அடுத்தது 24. போக 0, 6, 30. ரெண்டு சேர்த்து எழுதணும். a மைனஸ் பி சேர்ப்பு a மைனஸ் சி. a மைனஸ் பிங்கும்போது 0, 24, 30. சேர்ப்பு a மைனஸ் சியில் 0, 6, 30. சேர்த்து எழுதணும். 0, 6, 24, 30. சமன்பாடு 2. 1ல் 2ல் நம்மளுக்கு 1 போல சமமான நம்பர் கிடைச்சதுக்கு தேர்ஃபோர் 1 சமம் 2. 1 மற்றும் 2லிருந்து a மைனஸ் பி வெட்டு c இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி சேர்ப்பு a மைனஸ் சி என சரிபார்க்கப்பட்டது.